வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். ஆர்ஆர்பி குரூப் டி ரெக்ரூட்மெண்ட்டுக்கான அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு சிலருக்கு இன்னும் அட்மிட் கார்டு வந்திருக்காது. ஒரு சிலருக்கு எக்ஸாம் டேட்டே காட்டாது. அதுக்கு என்ன பண்ணணும், எப்போ காட்டும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். அட்மிட் கார்டு எப்படி டவுன்லோட் பண்ணலாம், அதில் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, எக்ஸாம் வாழ்க்கை நீங்கள் நல்லா கொண்டு போகணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாமுக்குன்னே பார்த்தீங்கன்னா நம்ம நிறையா ஃப்ரீ வீடியோஸ் முன்னால் இருந்தே கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதாவது இதுக்கு முந்தின ரெக்ரூட்மெண்ட்ல ஆர்ஆர்பி குரூப் டியில் போன வருஷம் நடந்த எக்ஸாமில் மேத்ஸில் என்னெல்லாம் கொஸ்டின் கேட்டிருந்தாங்களோ எல்லாத்தையுமே டாபிக் வைஸ் கம்ப்ளீட்டாகவே நம்ம ஒரு 52 வீடியோஸில் கொடுத்துருக்கோம். ஓகே, டாபிக் வைஸ் கொடுத்துருப்போம், டைப் வைஸ் கொடுத்துருப்போம். இது நம்முடைய சந்துரு மேத்ஸ் 2.0 சேனலில் அவைலபிளாக இருக்குது. ஆர்ஆர்பி குரூப் டி மேத்ஸ் பிவைக்யூஸ்னு சொல்லி தனி ஃபோல்டர் இருக்குது. ஓகே, நீங்கள் எக்ஸாமுக்கு முன்னால் இதில் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பார்த்துட்டு போயிருங்க. டைம் கிடச்சா ஃபுல்லாகவே பார்த்துட்டு போயிருங்க. ஓகே, இதுலேருந்தே உங்களுக்கு முக்கால்வாசி கொஷின்ஸ் திரும்ப ரிப்பீட் ஆகும். ஓகே, அதாவது அதே டைப்பில் ரிப்பீட் ஆகும். அதே மாதிரி சயின்ஸுக்குமே இப்போ புதுசாக ஒரு சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் 4 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு வீடியோமே கிட்டத்தட்ட 1 hour கிட்ட இருக்கும். ஓகே, ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருங்க. இதுவுமே 2.0 சேனலில் தான் இருக்குது. இதில் இன்னும் எக்ஸாமுக்கு முன்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நம்ம டாபிக் வைஸ் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணுற லிங்க் பார்த்தீங்கன்னா நம்முடைய சந்துரு மேத்ஸ் அஃபீஷியல் டெலகிராம் சேனலில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன அந்த 2 பிளேலிஸ்ட்டோட லிங்க்குமே இருக்கும். நீங்கள் பார்க்கல அப்படின்னா பார்த்துக்கோங்க. இப்போ எக்ஸாம் டேட் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 3லேருந்து 6 வரைக்கும் இருக்க போகுது. அடுத்து 9லேருந்து 14 வரைக்கும், 17லேருந்து 21 வரைக்கும், அடுத்து 25ஆம் தேதி. ஓகே, மொத்தமாக ஒரு 16 நாள் இந்த எக்ஸாம் நடக்க போகுது. இப்போ உங்களுக்கு என்னைக்கு எக்ஸாமோ அதுக்கு 10 நாளைக்கு முன்னால் தான் உங்களுக்கான எக்ஸாம் டேட்டை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நிறைய பேர் லாகின் பண்ணி பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப்பே ஜென்ரேட் ஆயிருக்காது. ஓகே, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இன்னும் 10 நாள் வரைக்கும் உங்களோட எக்ஸாம் கிடையாது, அதுக்கப்புறம் தான் இருக்குது. ஓகே, உங்களுக்கு இப்போ 14ஆம் தேதி இருக்கலாம், 17, அதுக்கப்புறம் 21, 25 இந்த டேட்டுக்கிட்ட உங்களுக்கு எக்ஸாம் இருக்கலாம். அதனால் நீங்கள் டெய்லி செக் பண்ணிக்கிட்டே இருங்க. சிட்டி இன்டிமேஷன் அந்த லிங்க்கை நீங்கள் செக் பண்ணிக்கிட்டே இருங்க. அதுவும் எப்படி செக் பண்ணணும் அப்படிங்க நான் சொல்கிறேன். ஸோ அதில் உங்களுக்கு கண்டிப்பாக 10 நாளைக்கு முன்னால் தான் அப்டேட் ஆகும். அதுக்கப்புறம் சிட்டி இன்டிமேஷன் வந்திருந்தாலும் நிறைய பேருக்கு அட்மிட் கார்டு டவுன்லோட் ஆகாது. அதுக்கு என்ன காரணம்னா 4 நாளைக்கு முன்னால் தான் உங்களுக்கு என்னைக்கு எக்ஸாம் அதுக்கு 4 நாளைக்கு முன்னால் தான் அட்மிட் கார்டு டவுன்லோட் ஆகும். இப்போ ஆகஸ்ட் 3ஆம் தேதி யாருக்கெல்லாம் எக்ஸாம் இருக்குதோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அட்மிட் கார்டு டவுன்லோட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ அவங்களுமே உங்களுக்கு டேட் தெரிஞ்சிருச்சுன்னா 4 நாளைக்கு முன்னால் செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ இந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா, அந்த அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணுற லிங்க்கை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் சிட்டி இன்டிமேஷன் செக் பண்ணுறதுக்கு சேம் லிங்க் தான். ஸோ அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த் கேட்கும். ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தெரியாதவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் இதிலே இன்னொரு லிங்க் கொடுத்துருக்கேன். ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தெரிஞ்சுக்கிறதுக்காக இன்னொரு லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த லிங்க் ஓப்பன் பண்ணுங்க. இது எல்லாமே சந்துரு மேத்ஸ் அஃபீஷியல் டெலகிராம் சேனல் இருக்குது. டெலகிராம் ஓப்பன் பண்ணிட்டு சந்துரு மேத்ஸ் அஃபீஷியல்னு நீங்கள் சர்ச் பண்ணாலே அது வந்துடும். ஓகே, ஸோ அந்த 2வது லிங்கை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் லாகின் பண்ணுங்க. ஓகே, லாகின் கொடுத்துட்டு லாகின் வித் ஆர்ஆர்பி அக்கௌண்ட் கிரெடென்ஷியல் அப்படிங்கிறத கொடுத்துட்டு உங்களோட மொபைல் நம்பர் நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப கொடுத்துருந்த மொபைல் நம்பர் இல்லைனா இமெயில் அட்ரஸ், அப்போ கொடுத்த பாஸ்வேர்டை கொடுத்துட்டு இந்த பாக்ஸை செலக்ட் பண்ணிட்டு லாகின் பண்ணீங்க அப்படின்னா ஓடிபி கேட்கும். ஓகே, சென்ட் ஓடிபி டு இமெயில் இல்லைனா ஃபோன், ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று கொடுங்க. அதுக்கு வரக்கூடிய ஓடிபி என்ட்ரு பண்ணிட்டு லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்திருக்கும். இதில் அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரியில் போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சென் 09/2025 அதுதான் குரூப் டியோடது. ஓகே, அதுக்கு பக்கத்தில் இந்த இடத்துல ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும். ஜேல ஸ்டார்ட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். அதுதான் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர். அந்த நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மறுபடியும் அந்த ஃபஸ்ட்டு லிங்க் ஓப்பன் பண்ணிங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்கும். இந்த இடத்துல இப்போ நீங்கள் நோட் பண்ண ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை என்ட்ரு பண்ணுங்கள். உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை, டேட்டு, மந்த், இயர் அப்படிங்கிற மாதிரி சூஸ் பண்ணிவிட்டு கேப்சா கோடை என்ட்ரு பண்ணிட்டு லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணதுக்கப்புறம் இப்போ உங்களுக்கு அட்மிட் கார்டு வந்துருச்சு அப்படின்னா இந்த கால் லெட்டர் அப்படிங்கக்கூடிய ஆப்ஷன் இருக்கும். வரல அப்படின்னா சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப்பு தான் இருக்கும். அதுவும் உங்களுக்கு வரல அப்படின்னா உங்களுக்கு இன்னும் 10 நாளுக்கு அப்புறம் தான் எக்ஸாம் இருக்குதுன்ட்டு அர்த்தம். ஸோ இப்போ யாருக்கெல்லாம் சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப்புங்கிறது எனேபிள் ஆயிருக்குதோ அவங்க கீழே அந்த ஹியர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப் டவுன்லோட் ஆகும். அதில் உங்களுக்கு எந்த சிட்டியில், எந்த டேட்டில், எந்த ஷிஃப்ட்டில் எக்ஸாம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். மொத்தமாக 3 ஷிஃப்ட்டில் நடக்க போகுது. இப்போ உங்களுக்கு ஒருவேளை ஃபஸ்ட் ஷிஃப்ட்டில் எக்ஸாம் அப்படின்னா ரிப்போர்ட்டிங் டைம் 7:30, காலையில் 7:30 to 8:30 8:30 வரைக்கும் நீங்கள் போய்க்கலாம். 8:30க்கு அப்புறம் 1 நிமிஷம் லேட்டாக போனாலும் அலோவ் பண்ண மாட்டாங்க. பட் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறது 9 மணிக்கு தான். ஓகே, அதே மாதிரி 2வது ஷிஃப்ட்னா 11:15 to 12:15 வரைக்கும் அலோவ் பண்ணுவாங்க. எக்ஸாம் 12:45 தான் ஸ்டார்ட் ஆகும். 3வது ஷிஃப்ட்னா 3 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் அலோவ் பண்ணுவாங்க ஈவினிங். ஸோ 4:30க்கு தான் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும். உங்களுக்கு 100 கொஸ்டின் கேட்பாங்க, 90 நிமிஷம் எக்ஸாம் இருக்கும். ஓகே, இப்போ உங்களுக்கு கால் லெட்டருங்கிறது எனேபிள் ஆயிருக்குது அப்படின்னா நீங்கள் அதில்
கீழே வந்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலரில் ஒரு ஐகான் இருக்கும் கால் லெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிட்டு உடனே நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. பிளாக் அண்ட் ஒயிட்டில் எடுத்தாலும் போதுமானது. ஓகே, இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜெல்லாம் பிரிண்ட் அவுட் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. மெயின் ஃபஸ்ட் இருக்கக்கூடிய பேஜை வந்து நீங்கள் தெளிவாக பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இதை வந்து நீங்கள் எப்போ எடுத்து கொண்டு போயிருங்க. நீங்கள் அங்கே போயிட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னா நினைக்காதீங்க. ஓகே, அந்த டைமில் உங்களுக்கு அங்கே பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு வசதி இல்லாமல் இருக்கலாம். ஓகே, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயுமே உங்களுக்கு எங்கே எக்ஸாம், சார் எந்த டேட்டில் எக்ஸாம், எந்த சென்டரில் எக்ஸாம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருப்பாங்க. எந்த சென்டருங்கிறது இங்கே இருக்குது. ஓகே, எந்த சென்டரில் எக்ஸாம் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எக்ஸாம் லாங்குவேஜ் என்ன சூஸ் பண்ணீங்க அப்படிங்கிறதும் இங்கே இருக்கும். ரிப்போர்ட்டிங் டைம் எல்லாமே வந்து இங்கே இருக்கும். ஓகே, என்ட்ரி க்ளோசிங் டைம் பற்றி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இப்போ இதிலே கீழே வந்தீங்க அப்படின்னா இதில் வந்து 2 இருக்கும். மேலே இருக்குது கேண்டிடேட் ஃபைல், இது உங்ககிட்டே கொடுத்துருவாங்க. கீழே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி ஃபைல், இது நீங்கள் எக்ஸாம் எழுதினதுக்கப்புறம் உங்ககிட்ட இருந்து வாங்கிக்குவாங்க. இதில் நீங்கள் உங்களோட லேட்டஸ்ட் ஃபோட்டோ முன்னாலேயே ஒட்டிடுங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக எடுத்த ஃபோட்டோ, கலர் ஃபோட்டோ, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒட்டிடுங்க. அதுக்கப்புறம் இதிலே வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னால் உங்களுக்கு கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனில் ஒரு சென்டென்ஸ் இருக்கும், ஒரு சின்ன பேராகிராஃப் இருக்கும். அதை நீங்கள் அப்படியே இதை டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ரன்னிங் ஹேண்ட் ரைட்டிங்கில், அதாவது அதில் என்ன மாதிரி இருக்குதோ அதே மாதிரி டைப் பண்ணணும். நீங்கள் நல்லா எழுதணும்ட்டு கேபிட்டல் லெட்டர்லாம் எழுதிக்கிட்டு இருக்கக்கூடாது. அதில் ஸ்மால் இருந்தால் ஸ்மால், கேபிட்டல் இருந்தால் கேபிட்டல், அந்த மாதிரி நீங்கள் எழுதணும். ஓகே, அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து உங்களோட தம்ப் இம்ப்ரெஷன், ரைட் தம்ப் இம்ப்ரெஷன், இது லெஃப்ட், இது ரைட், அடுத்து சிக்னேச்சர், இது எல்லாமே நீங்கள் வந்து எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போய் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். சிக்னேச்சர் எதுவுமே இப்போ நீங்கள் பண்ணக்கூடாது. ஓகே, இந்த இடத்துல இன்விஜிலேட்டர் சைன் போடுவாங்க. இதெல்லாம் மேக்ஸிமம் எக்ஸாம் நடந்துகிட்டு இருக்கப்போ பண்ண சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் டென்ஷன் ஆகிடக்கூடாது. எல்லாருக்குமே அப்படி தான் இருக்கும். நீங்கள் நடுவில் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறீங்க அப்படின்லாம் கேட்க முடியாது. அதை அவங்க முன்னாலேயே தெளிவாக சொல்லியிருக்காங்க, அப்படி தான் பண்ணுவோம் அப்படின்ட்டு. ஓகே, ஸோ இதை நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸாமுக்கு போகிறப்போ ஆதார் கார்டு கண்டிப்பாக கொண்டு போகணும். அது போக இன்னொரு ஒரிஜினல் ஐடி ப்ரூஃபும் கொண்டு போகணும். 2 ஐடி ப்ரூஃப் இருக்கணும். அதில் ஆதார் கார்டு கண்டிப்பாக இருக்கணும். ஓகே, ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ நீங்கள் கொண்டு போயிருங்க. ஒன்று ஒட்டிருங்க, ஒன்று எக்ஸ்ட்ராவும் கொண்டு போயிருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஐடி ப்ரூஃப் நான் சொன்ன மாதிரி ஆதார், அடுத்து இன்னொரு ஐடி ப்ரூஃப் ஒரிஜினல் கொண்டு போங்க. டிரைவிங் லைசன்ஸ், ஓட்டர் ஐடி, அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஐடி ப்ரூஃப் இன்னொன்று கொண்டு போயிருங்க. பேப்பர் பென் அவங்களே வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஓகே, அதுக்கப்புறம் ட்ரெஸ் கோடு வந்து நீங்கள் நார்மலாக காலேஜ் போகிற மாதிரி போகலாம். ஷூ, பெல்ட்டு, வாட்ச் எல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஓகே, நீங்கள் நார்மலாக பேண்ட் ஷர்ட் போட்டு போகலாம். கேர்ள்ஸ் வந்து சுடிதார் போட்டு போகலாம். ஜுவல்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க, தேவையில்லாமல் போட்டு போகலாம். உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, தாலி இருக்குதுன்னா பிரச்சனை இல்லை. மற்றபடி அதிகமாக ஜுவல்ஸ் வந்து போட்டு போக வேண்டாம். மொபைல் கூட உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க, வெளியில் வைக்கிறதுக்கு இடம் கொடுப்பாங்க. ஓகே, நீங்கள் எந்த லாங்குவேஜ் சூஸ் பண்ணியிருந்தீங்களோ இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு அட்மிட் கார்டில் இருக்கும். நீங்கள் வந்து எந்த லாங்குவேஜ், எக்ஸாம் லாங்குவேஜ்னு சொல்லி இதில் இருக்கும். தமிழ்னு இருக்குது. நீங்கள் தமிழ் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம் கொஷின்ஸ் தமிழ், இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லேயும் வரும். இல்லை இங்கிலீஷ் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கிலீஷ் மட்டும்தான் வரும். ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இது நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கும். அதுக்கப்புறம் நெகட்டிவ் மார்க் உண்டு. 0.33 மார்க் வந்து மைனஸ் ஆகும். ஓகே, அதுக்கப்புறம் மார்க் டெஸ்ட்டுமே வந்து எனேபிள் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் வந்து ஆர்ஆர்பியோட வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா அஃபீஷியல் மார்க் டெஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி தான் உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி ப்ராக்டிஸ்க்கு அதை வந்து போட்டு பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய மார்க் டெஸ்ட் நீங்கள் நேரத்துக்கு போட்டிருப்பீங்க, அப்போ தான் உங்களால் வந்து செலெக்ஷன் ஆக முடியும். ஓகே, இது நான் ஆல்ரெடி சொன்னது தான். உங்களோட அந்த தம்ப் இம்ப்ரெஷன், சிக்னேச்சர், இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் நடந்துகிட்டு இருக்கப்போ தான் வந்து நடுவில் தான் வந்து கேட்பாங்க. நீங்கள் வந்து டென்ஷன் ஆகிடக்கூடாது. ஓகே, ப்ரெஷர் ஆகிடக்கூடாது, நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு. எல்லாருக்குமே அப்படி தான் பண்ணுவாங்க. முன்னாலே அதுக்கு வந்து ரெடியாக இருந்துக்கோங்க. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். முடிஞ்சளவு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சொன்ன வீடியோஸ் அந்த பிளேலிஸ்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சந்துரு மேத்ஸ் 2.0 சேனலில் இருக்குது. இது மெயின் சேனல், நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது மெயின் சேனல். இன்னொரு சேனல் 2.0ன்னு சொல்லி இருக்குது. நீங்கள் நார்மலாக யூடியூப்பில் சந்துரு மேத்ஸ்ன்னு சர்ச் பண்ணாலே 2 சேனலுமே வரும். 2.0 சேனலில் பிளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் அந்த வீடியோஸை பார்த்துக்கலாம். ஆல் த பெஸ்ட்.